பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44:22 வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகங்களைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். சுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுதே ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு நல்ல பலனும், கர்த்தர் பேசுகிற வார்த்தையே உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இரட்சகர் பாருங்க, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றி விட்டாருங்களா? நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அகற்றி விட்டாருங்களா? நம்ம தெரிஞ்சு செய்தமோ தெரியாது செய்த பாவமோ, கர்த்தருக்கு விரோதமா அநேக காரியங்களை நம்ம செய்திருப்போம். ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்போம். சபைக்கு போக மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், கர்த்தருடைய பாதையில நம்ம நடக்க மாட்டோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு இரக்கங்களை பார்த்தீங்களா? உன்னுடைய எல்லா அக்கிரமங்களும் பாவங்களும் மேகத்தை போல நான் அகற்றி விட்டேன். நீ எனக்கு சொந்தமான மகனே மகளே என்று சொல்லி உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றே மனம் திரும்புங்க. கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதை கேட்கும் பொழுது, நம்ம மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி போகும் பொழுது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் சொல்றாருங்க, அதை நான் என்னிடத்துல வைத்துக்கிறது கிடையாது, அதை நான் அகற்று போடுறேன். நீ எனக்கு சொந்தம், உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆம் பிரியமான தெய்வச்சனமே, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய தெய்வமாய் காணப்படுகிறார். நல்ல இரட்சகர் இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறனே மகனே மகளே, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையே உலகத்துடைய காரியத்திற்கும் கர்த்தருக்கு விரோதமான பாவத்துல நீங்க வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உன் பாவத்தை எல்லாம் நான் அகற்றி விட்டேன், நீ என்னிடத்துல திரும்பு, நீ எனக்கு சொந்தம் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுதே விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வாங்க, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு நீங்க சொந்தம் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை மீட்டு கொண்டார். நாம்